அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். ஒரு காமெடி டயலாக் ஒன்று இருக்கு. வாயில ஐஃபில் டவர் கூட கட்டிடலாம், ஆனா நெஜத்துல ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது அப்படின்னு. விஜய் அவர்கள் பேசினது கூட இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி விஜய் தான் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சீங்க? ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பட்டியல் ஒண்ணு போடுங்க, நான் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு. சரி, பட்டியல் கூட வேண்டாம், விட்டுருங்க. அட்லீஸ்ட் கைவிட்டு என்ற அளவுக்காவது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்களா? இதுல வேற வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னா கிராம கிராமமா வருவேன், வந்து மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்கெல்லாம் வந்துட்டு காமராஜர் அவர்களோட ஆட்சியாகட்டும், அண்ணா அவர்களோட ஆட்சியாகட்டும், அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்கு? இவங்க எல்லாருமே மக்களோட மக்களா இருந்தாங்க. மக்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களோட உயிரை தியாகம் பண்றதுக்கு கூட ரெடியா இருந்தாங்க. ஆனா நீங்க கரூர்ல 41 உயிர் இறந்ததுக்கு அப்புறமும் எந்தவித பதிலும் சொல்லாம ஓடி ஒளிஞ்சவர் தானே. இதுல இன்னைக்கு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் வேற. சும்மா இல்ல, ஆனா உங்களை உச்ச நடிகர்னு சொல்றது, நிஜமாவே நீங்க உச்ச நடிகர் தான். ஆனா எங்க தலைவரோ ரொம்ப பெருந்தன்மையா எந்த ஒரு தலைவனும் மக்கள் உயிர் போறத விரும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் பர்ஃபார்மன்ஸ் தலைவர் யாரு, ஒரிஜினல் தலைவர் யாருன்னு. உங்களுக்கும் 2026ல கண்டிப்பா தெரியும்.